அண்ணா நீங்க எனக்கு கடனுக்கு ஒரு சாமான் தரணும். என்ன தரணுமோ? இல்லையா கடனுக்கு தாங்க சாமான். சரியா என்ன பண்ண சொல்லு. அந்த விவா பண்ணியிருந்தாங்க. என்ன தம்பி நான் காசு வரையிலையா வர விட்டு பின்னிய கொண்டு தாருனே. சரியா மறக்காம கொண்டு தரணுமா? சரியா. The next day. அண்ணா அந்த ரிச் லைஃப் லெக்கோமா அப்படி இருந்தாருங்களே. இந்தாடா அண்ணா காசு அண்டே கொண்டுறேன்னு சொன்னான்னா வரையில எனக்கு காசு. நான் வர விட்டு கொண்டு தரட்டே. சரிடா போடா போடா. சரிண்ணா தேங்க்ஸா. 3 weeks later. அண்ணா அந்த கணக்கருக்கா பார்த்துலுங்க. நான் கூட வரணுமாண்டு இல்லை வேண்டாம் பாச்சிடறேன். டக்குன்னு இருக்கா பார்த்துலுங்க. அப்பாடாண்டே கணக்கு ஓடி போகிறான் போல இருக்கு. எத்தனையாம் தேதி? 3500 ரூபாடா. 35 ரூபானே. அந்த நெஸ்காஃபி பட்டி உண்டு, டின் மில்க் உண்டு, தேங்காய் பாப்னா பட்டி உண்டு தாங்க. வா ப்ரோ. இந்தடா அண்ணா ஒரு பெரிய பேக் உண்டாங்க. பேக்கோ இல்ல டக்கண்ட மெட்ட சாமான் தாங்க. என்ன அடுத்துதான் நான் அண்ணா இந்த 3 சேர்த்து கணக்கில் வைங்க. வாரம் பிறகு அப்படியே இவனுங்க கிடைக்கவா? டே வேற காசு வாங்க சாமான் கொடுக்க. என்னண்ணா யோசிக்கிறீங்க? என்ன திரும்பவும் கடன் வைக்க வாரான்னு நினைக்கிறீங்க? என்ன என்னடா மனசுக்கு வச்சு கண்டுபிடிச்சிட்டான். இல்லையா இல்லையா நான் அப்படி நினைக்கிறேன். நான் அப்படி நினைப்பேனும். என்னங்கண்ணா காசு? என்னடா அவசியமா இருக்கு? நாளைக்கு எதுவும் உள்ள வாழியே போதும். அண்ணா காசு இருந்தா கொண்டு தருவேன் தானே. காசு இருந்தா வந்துருப்பேன் சரிதான். ஆனா உனக்கு தரக்கு மிச்ச காசு இல்லை. அண்ணா விளாடாங்க ஒண்ணா கல்லாக்க பேங்க இருக்கு. ஒரு 500 ரூபாய்லாம் இருக்கு கடைக்கு. 4505 ரூபா எனக்கு தெரியும். அதுல 5 ரூபா டிஸ்கவுண்ட். நான் உனக்கு தர்றதுக்கு இப்போ மிச்ச காசு 500 ரூபாய் இல்லையா? என்ன நீங்க கடையில 500 ரூபா வச்சுக்காம யாரும் இருப்பாங்க அவளுங்க. நீங்க சும்மா அவளைங்க பாருங்க நீங்கள். அடே உண்மையா கல்லா காசு இல்லையா? போய் நாளைக்கு வாடா. என்னண்ணா எனக்கு 500 ரூபா வேணும் நாளைக்கு. நான் என்ன சீரியஸ். The next day. அண்ணா அந்த 500 ரூபா அடே காலங்காத்தான் நிக்கிறடா. இப்பதானே கடை வந்து நான் ஒரு 500 ரூபாய்க்கு வச்சு இழுத்து கொண்டு இந்த கடையில சாகம் வாங்கிட்டு கடை போயிட்டு போனேன். நான் அடுத்த நாள் விடிய கதை வந்து விட்டு வரேன்றானே. 500 ரூபா தரக நடிப்பு கடை வந்து 6.5 hours later. அண்ணா என் 500 ரூபா தாரீங்களா இல்லையா? இப்ப நீங்கள் அடே உன்னை போய் இறைச்சிடாமையா? என்னண்ணா இந்த காசு கட்டினானே உங்களோட காசு கட்ட மாதிரி டென்ஷனா வரீங்க. அடே உண்ட காசு தானே இல்லைன்னு சொல்ல இல்ல. நான் சொன்னதையும் பாடா. ஒன்று காலம் கடை கடை மாதிரி நிக்கிறேன். எல்லாரும் இப்ப கடை போடுற நிக்கிறேன். அண்ணா நாளைக்கு வரேன் காசு எடுத்து வைங்க சரியோ? 500 ரூபாய் இல்ல கடையா அம்மங்கள் கடையா? அப்பா ஒரு மாதிரி அனுப்பியாச்சு. இந்த 500 ரூபா வச்சு விட்டு மதமாவோட அள்ளியா வைக்க. நான் பாத்தீங்களா உங்களோட கடையில கடன் வாங்கி கொடுத்ததுக்காண்டி இப்படி பழி வாங்குறீங்க பாத்தீங்களா? என்னோட காசு இருந்தா நான் காசு கொடுத்து வாங்குறேன் சாமான். உங்களுக்கு இப்படி எங்களை மாதிரி ஆக்கல பார்க்க உங்களுக்கு அது மாதிரி இருக்கு. என்ன அட தம்பி உன்ன போய் வைக்கல வேற தானே காய்ச்சி வந்து நான். அண்ணா நீங்க காய்ச்ச நான் கேட்டேண்ணா சரியா? இதுக்கு நீங்க சமாளிக்காதீங்க. நான் இப்படி ஒருத்தர் நான் பார்த்தேன் இல்லைண்ணா. நீங்க அந்த கதையை விடுங்க. எனக்கு இப்போ நீங்க 500 ரூபா தரணும். 500 ரூபா நான் சாமான் வாங்குறேன். இந்த சங்கை கொண்டு வாங்க. சரி விடுற அடை விளையாட்டு தான் காய்ச்சான். இந்த தம்பி சங்கைக்கு 500 ரூபா அடிச்சிருக்கு. இவனுக்கு இன்னும் கடன் வச்சுட்டு போனாதான் சரி. கொத்தமல்லி வாங்க 2 சரியா? அண்ணா 2 கொத்தமல்லி தாங்க. இந்தடா கொத்தமல்லி. அண்ணா எவ்வளோ கணக்குண்ணா? 500 750 750 750. சரி வாரண்ணா. மிச்சம் 750 வாங்கிடா. அதுக்கே அவசரப்படுறீங்க? இன்னும் 1 மாசம் இருக்கு.